ஏத்த சொல்றேன் இல்லன்னா மாமா நான் ஏத்துறேன்டா. ஏத்து விடுறேன்டா, கவலைப்படாதடா. புல்லு வாங்கி கொடுத்து சொன்னதும் புல்லா மறந்துட்டானே. நான் மறக்கல, நான் ஏத்துவா. கண்ட கண்டவெல்லாம் என் வீட்டுல வந்து குத்து விளக்கு ஏத்துறேங்கிறானே. முதல்ல இவனை ஏத்தணும். இப்பெல்லாம் நான் ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா? வீட்டுல தெளிவா போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நானும் கிபில ரொம்பவும் தான் மாறிட்டேன். என் அப்பா ஒரு மென்டல், என் அம்மா ஒரு லூசு. அவங்க ஏமாத்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரஞ்சினி, கிமுல மேல இருந்த லவ்வுக்கும் கிபில மேல இருக்க லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இரு என்ன கீமோ கிபி? கிஸ்ஸுக்கு முன் கிமு, கிஸ்ஸுக்கு பின் கிபி. ஆனா கிபில வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரஞ்சினி. இருக்கும் நமக்குள்ள எப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் பாஸ்கர். நானும் தான்டா. என் மூச்சை சூடாச்சு, இறங்காடு தீயாச்சு, மின்சாரம் போல தாக்கிய தேண்டி தேண்டி என்னுள்ளே புதுசாக நீ வந்தாய் முழுசாக, அங்கங்கே சிலிர்க்குதே ஏண்டா. என்னது சொல்லுது கண்ணுல மின்னுது பாபா என தூதா, வாலிப தேவையை தீர்த்திட வந்திடு தோதா. ஒத்தையடி பாதைது ஒத்திப்போயேண்டா. சே சே கிஸ்ஸே கிஸ்ஸே சே சே பத்திக்கிச்சே 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 காதல் மனசு ரெண்டும் சிக்கிக்கிச்சே. ரஞ்சினி, நீ கிபில ரொம்ப கேவலமா நடந்துக்கிற. இதான் லவா பாஸ்கர்? ஏய் சாரிப்பா. நான் தான் சாரி சொல்றேன்ல. ரஞ்சினி, ரஞ்சினி ப்ளீஸ். டேய் அதை எடுறா. அக்கா பண்ண பார்க்க போறேன்டா. கொஞ்சம் நல்லா நச்சினி பண்ணாதான் நல்லா இருக்கும். எப்படிடா இருக்கு? அண்ணே, தசாவதாரம் படத்துல வர 5வது கமல் மாதிரியே இருக்கிறீங்க. கமலா? அதுவும் 5வது கமலா? கேட்க நல்லா தான்டா இருக்கு. டேய் நீ என்னடா சீவிட்டு இருக்க? சும்மா தானே சிவனே. நான் எங்க அக்கா பொண்ணை பார்க்க போறேன்னா நீ உங்க அக்கா பொண்ணை பார்க்க போறியா? நீங்க தானே பார்க்க போறீங்க. அப்புறம் என்னடா இன்னு தலை வேற சீவிக்கிட்டு விட்டா எனக்கு போட்டியா வந்துரும் போல இருக்கு. இனிமே எப்போவாவது எங்கேயாவது சீப் எடுத்து வச்சு சீவனை ஒட்டடிச்சு விட்டுருவான். அண்ணே, நான் இன் பண்றது இருக்கட்டனே, அங்க ஒருத்த இன் பண்றானே. இன்னொருத்தர் இவன் இருக்கா போனா? எதுக்கு இப்ப டோரை லாக் பண்ற? நீ என்ன இன்சல்ட் பண்ற. நீ என்ன லவ் பண்றியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன உளர்ற? பின்ன நான் அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்னு கோச்சிட்டு போனேன். ஒவ்வொரு ஆம்பளையும் தான் லவர் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண விஷயம், அதை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எண்ணம் எதுக்காக வரணும்? கிபில உன் மனசு ரொம்ப அழுக்காயிடுச்சு. அக்கா இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழையறானா? இப்ப என்ன பண்றான் பாரு அவன. ஆஹா, லாக்க போட்டு லாக் பண்ணிட்டானே. ஏ ரஞ்சனி,
கதவு தர. அவன் உள்ளதா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன நடக்குதோ கற்பனை பண்ணி பார்த்தாலே கூசுதே. ரஜினி, கதவு தர. புரியுது, நல்லா புரியுது. நீ என்ன மட்டும் சந்தேகப்படல, நம்ம காதலி சேர்த்தா சந்தேகப்படுற. இப்ப நான் என்ன பண்ண நம்புவேன்? இங்க கையா எடுத்துட்டுமா? இப்படியே உயிரை விட்டுவா? ஏய், இதை விட உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? முதல்ல பின் கேட் வழியா போ. என் மாமா வர வேண்டாம், போ போ. ஐயோ, எதுவும் பண்ணிடுறாரா டேய்? என் பொருள் நான் சேதாரம் பண்ணிடுறாரா டேய்? கதவை தரடா டேய். அம்மா, ஐயோ, கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது தெரியலையே. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து குட்ட பாவாடை போட்டிருக்கியா? என்ன குத்த நடந்தது தெரியலையே. ஏய், எங்கடி அவன்? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நவுளு. ஆஹா, அங்க இல்ல. எங்க போயிட்டான்? இங்க இல்ல. எங்க கையில மண்ணை தூவிட்டு 2 பேரும் திருத்தனம் பண்றீங்களா? ஓஹோ, பின்வாசல் வழியா தப்பிக்க வச்சிட்டியா? விட மாட்டேன்டி அவனை. இப்ப அவனை போட்டு தள்ளுறேன் பாரு. ஏய், ஒரு கத்திக்கு ஒரு வாரம் தான்டா இருக்கணும். இந்த வழியா தான். அவர் என்னை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ தனியா தான் இருக்கேன். ஐசி, நான் மட்டும் எங்க அக்கா பொண்ணை லவ் பண்ணாம இருந்திருந்தா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நானும் உங்களை தான். சரி சரி, யாராவது பார்த்தா நல்லா இருக்காது. நீங்க போயிடுங்க. நீ அப்படி எங்க அங்க நுழைஞ்சா இங்க வந்துதான் முடியும்னு தெரியாதா? என்னடா ஏற்கனவே நுழைஞ்ச மாதிரி சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. ராசுகுட்டி, என்னடா இது? மாலா வீட்ல இருந்து வர என்னடா தப்பு பண்ணி தொலைச்ச? நான் பண்ண இருக்கட்டும், உன் அருமை மகன் அந்த பாஸ்கரோட என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பொண்ண பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அக்கா, அக்கா, இது ஒரு தெண்ட கருமம். இதுகிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. ஐயோ, ஓகேடா. ஏண்டி, நான் அடிபட்டு வந்தது உனக்கு கிண்டலா இருக்குல்ல? ஓகேடா. டேய், ஓகே சொல்லிட்டேன்டா. எஸ் அம்மா. ஏய், பாத்து. ஐயோ, கரடி குட்டி. அண்ணே, ஏடா சீன் மூடு தெரியாம கண்ணாடி கட்ட. ஐயா, ஏண்டி, சின்ன வயசுல இருந்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், இப்படி தலையில கல்ல போட்டியடி. உன்னை கல்யாணம் பண்ணிருந்தா உண்மையாவே தலையில கல்ல போட்டுருவேன். ஓ, அந்த அளவுக்கு காதல் முத்திருச்சா? லைட்டா முதல்ல இவனை போட்டா எல்லாம் கிளியர் ஆயிரும். உனக்குத்தான் கூடி வாழ ஒரு கூடு இல்ல, கூடி வாழ்ற குருவி கூட்ட கலைக்குமா? சின்ன வயசுல இருந்து உன்னை ஆசை ஆசையா சுத்தி வந்தப்பெல்லாம் கரடி குட்டின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தின. ஆனா இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மாமான்னு கூப்பிட்டியா, கைய கட்டி போட்டியம்மா. இது போதும், இந்த ஒண்ணு போதும். நான் ஜெயிச்சிட்டேன். மாமா, சொல்லிருவேன்னு பயப்படுறியா? அக்கா மாமாட்ட இந்த விஷயமா நான் சொல்லவே மாட்டேன். தேங்க்ஸ்ங்க. என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறப்ப அதுல எப்போ அதுல ஆனத கண்ணீர் தான். ஸ்டாப். ரொம்ப பாஸ்டா இருக்கீங்கடா. ஆனா ஒண்ணு, இப்ப கூட உன்னை எனக்கு பிடிக்கலடா. ஆனா எனக்கு பிடிக்கும். நல்லா இருங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மச்சி, நீ என்ன பண்ற? பேசாம ஆளை கூட்டிட்டு சென்னை போயிடு. அங்க என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிட்டேன் மச்சி. அவன் எல்லா ஏற்பாடும் பாத்துக்குவான். கிளீன். சரிடா. டேய்,
ஒதுங்க வழி கேட்டா ஓடி போறதுக்கு வழி சொல்ற. பிரச்சனையெல்லாம் லாஜா பார்த்து ரூம் போடு பாஸ். அமௌண்ட்டை நானே பாத்துக்கிறேன். டேய் 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 ஐடியா குடுக்குற ஆளுங்களை பத்தியா மாப்ள? நீ இவனுங்க சொல்ற மாதிரி லாட்ஜ் எல்லாம் போட்றாத. பொம்பளை பிள்ளைங்க சோ சென்சிட்டிவ், பயந்துருவாளுங்க. நான் ஒரு சீக்கிரட்டான இடம் சொல்றேன். டேய் யாரா அதுங்க? எதுங்க? டேய் மச்சான், அன்னைக்கு பார்த்தமே ஐ லவ் யூ அந்த பாத்தீங்கடா. டேய் அவங்க ஆத்தூர்காரங்கடா, தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காங்களே. என் நெஞ்சே சிறகாச்சே, எடையெல்லாம் உடலாச்சே, வேதியியல் சோதனை செய்வோம் பாடி கூடி. நீதானே உயிர் மூச்சே, உனக்கு இது ஒரு பேச்சே, உயிரியல் படிச்சுட்டு போடா. சொர்க்கத்தின் வாசல் கண்ணுல தெரியுது பாபா, துணையாக வெந்து தணிந்திடு.